வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சரணம் ஸ்ரீ காளியம்மனை போட்டு நான் உங்கள் அன்பு ஜோதிடர் அன்பு நண்பர் கார்த்திகை ரகுராம். நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்கக்கூடிய மிக முக்கியமான தலைப்புங்க. 8ஆம் இடத்தில் அமரக்கூடிய நவகிரகங்கள். அதாவது 8வது வீடு நம்முடைய ஆயுள் ஸ்தானம் இல்லைங்களா, மறைவு ஸ்தானம், துர்ஸ்தானம். இங்க அமரக்கூடிய நவகிரகம் என்ன மாதிரியான பலனை கொடுக்குது, அதுலயும் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய பலன் தான் சொல்றேன். கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள். இந்த கிரக அமைப்பு இங்க இருக்குன்னா நிச்சயமா இந்த பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம், சாத்தியக்கூறுகள் மிக அதிகமாக இருக்குங்க. சரி, முதலாவதா எடுத்து பார்க்கும்போது சூரிய பகவான். சூரியன் பாத்தீங்கன்னா ஒளிகிரகம் சொல்லக்கூடிய இந்த சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார். முதல்ல இந்த ஜாதகருக்கும் அவங்களுடைய தகப்பனாருக்குமே பாத்தீங்கன்னா அந்த கருத்து வேறுபாடுகள் கன்வியூஸா இருந்துகிட்டே இருக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா அரசு வழியில கிடைக்கக்கூடிய உதவிகள் சரிவர கிடைக்காது. அரசாங்க வழியில கிடைக்கக்கூடிய உதவிகள் சரிவர இருக்காது. 2வது பாத்தீங்கன்னா அரசாங்க விரோதங்கள் தேடி வரும். அரசாங்க விரோதங்கள் தேடி வரும். அப்ப அரசு வழியிலையும் நம்ம அரசு ஊழியர்களிடையும் நம்ம விரோதம் காட்டாம இந்த இடத்துல இருந்துக்கணுங்க. விரோதம் பகைக்கிறோம், சண்டைக்கு போறோம்னா கண்டிப்பா நமக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது பெரிய அளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே சமயத்துல 8ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அரசாங்க வழியில வரக்கூடிய அனைத்து விதமான நற்பலன் நமக்கு கம்மியா தான் கிடைக்கும். அதே மாதிரி தகப்பன் மற்றும் தகப்பனாதி வர்க்கத்தின் மூலியமான உறவுகள் வகையில் நம்ம கவனமா இருந்துக்கணும். இப்போ உதாரணம் எப்படின்னா, ஒரு அப்பா அவர் பாத்தீங்கன்னா அவரோட தம்பிக்கு காசு வாங்கி கொடுக்குறார். அது அவர் மேனேஜ் பண்ணிக்காரு. ஓகே. நம்ம என்ன பண்றோம்னா, ஜாதகர் சித்தப்பாவுக்கு காசு வாங்கி கொடுக்குறார். சித்தப்பா உறவு முறைக்கு, அப்பாவோட உறவு முறைக்கு ஒரு பணம் வாங்கி கொடுக்குறார். ஜாமீன் கையெழுத்து போட்டு வாங்கி கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க. அவங்க பணத்தை வாங்கிட்டு அவங்களோட சூழ்நிலை கட்ட முடியாம போயிடும். அப்ப என்ன நடக்கும்னா, இந்த ஜாதகர் வாங்கி கொடுத்தாரு பாத்தீங்களா, அவருக்கு அந்த பணத்துக்கு வட்டியும் முதலும் கட்டிட்டு உட்கார மாதிரி இருக்கும். சோ இப்போ ஏன் சொல்றேன்னா, சற்று கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் தகப்பன், தகப்பனாதி வர்க்கத்தின் மூலியம். அடுத்து பாத்தீங்கன்னா சந்திரன். இந்த சந்திரன் 8ல எப்படி சார் இருக்கும்? இந்த சந்திரன் 8ல இருக்காருன்னா, முதல்ல நம்ம குறிப்பா இருக்க வேண்டியது பாத்தீங்கன்னா, பெண்கள் இடத்திலையும் அதே மாதிரி தாயார் வகையிலையும், தாயார் வகை உறவு முறையில் நம்ம கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி நமக்கு பாத்தீங்கன்னா உடல்ல நீர் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். உடல்ல நீர் சம்பந்தமான பிரச்சனை இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி நீரால இடையூறுகள், கண்டங்கள், ஆபத்துகள் வரும். புரியுதுங்களா? நிறைய பேர் பாருங்களேன், ஒரு ஜூஸ் குடிப்பாங்க. தண்ணி அப்படியே பொறையேறிக்கும். பொறையேறி அப்படியே கண்ணு முக்காலும் தண்ணி ஃபுல்லா வந்துரும். அதுக்காக ஆஸ்பத்திரி போய் செலவு பண்ணிட்டு சில பேரு குளம் ஆழமே இருக்காது. குளிக்க போகணும்னு போவாங்க. அதுல போயிட்டு மூழ்கிப்பாங்க. அதுக்கு போய் வைத்தியம் செலவு பண்ணிட்டு இருப்பாங்க. ஆழமே இருக்காது. அதுல போய் விழுந்துருவாங்க. சோ இது மாதிரியான நீர்நிலை கண்டங்கள், நீர்நிலை ஆபத்துகளை ஏற்படுத்தும். அதே மாதிரி தாயார் வர்க்கத்தின் மூலியமா எப்பவுமே ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி தாயாருக்கும் உடல் உபாதைகள் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல தாய் நாடை விட்டுட்டு வெளியூர்ல வெளிமாநிலத்துக்கு உட்காந்து வசிச்சுட்டு இருப்பாங்க. பிறந்த ஊர் ஒன்னா இருக்கும், சொந்த ஊர்ல எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கும். வீடுல இருந்து எல்லாமே இருக்கு. இவங்க பாத்தீங்கன்னா வெளிமாநிலத்துக்கு வேலைக்காக உட்காந்துட்டு கொஞ்சம் தான் சம்பளம், சொற்ப சம்பளத்தை வேலை பார்த்துக்கிட்டு வாடகை வீட்டுல உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. வாடகை வீட்டுல கொஞ்சம் கஷ்டப்படும், கொஞ்சமான சம்பளம் தான் இருக்கும். ஆனா சொந்த ஊர்ல எல்லாமே இருக்கும். சோ இது மாதிரி அமைப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த 8ஆம் இடத்தோட இந்த சந்திர பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதே மாதிரி சந்திரன் 8ல இருக்கும்போது நமக்கு மன அழுத்தங்கள் சில நேரங்கள் மிகுதியா இருக்கும். அதே மாதிரி உடல் அடிக்கடி நோய்வாய்ப்படுறது, உடல்ல பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் குறைவா காணப்படக்கூட வாய்ப்புகள் உண்டு. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா நீர்நிலை கிட்ட போகக்கூடாதுங்க. உயரமான நீர்நிலை கிட்ட எப்படின்னா டேம் இருக்கு, டேம் மேலே ஏறினா பார்க்க போறேங்கிறது, சாகச நிகழ்ச்சி டைவ் அடிச்சு இந்த குளிக்கிறது, ஸோ அதே மாதிரி ஆறுகள்ல போய் குளிக்கிறது, இது மாதிரி நீர்நிலைகள் சம்பந்தப்படக்கூடிய வகைகள்ல சற்று கவனமா இருந்தது நல்லது. ஸோ செவ்வாய். செவ்வாய் 8ல இருந்தா எப்படி சார் இருக்கும்? செவ்வாய்னா சக உதிரக்கன்னு எல்லாருமே தெரிஞ்சதுதான். 8 செவ்வாய் என்ன பண்ணும்னா முதல்ல விபத்து, கண்டத்தை ஏற்படுத்தும். 8ஆம் இடத்து செவ்வாய்ங்கிறது விபத்து, கண்டம், அதே மாதிரி சடுதியில உயிர் போயிருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விபத்து நல்லா போயிட்டே இருப்பாங்க. ஸ்லோவா ஒரு 50 கிலோமீட்டர் வேகத்துல போயிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு ஆசை வரும். கொஞ்சம் ஸ்பீடா தான் போவோமேன்னு. கொஞ்சம் ஸ்பீடு ஏத்துவாங்க. ஒரு கொஞ்சம் ஏதாச்சும் விழுந்துருவாங்க. அப்போ இவங்க செவ்வாய்ல 8ல யாருக்கெல்லாம் இருக்கோ சேஃப்டி கரெக்டா இருக்கணும். ஹெல்மெட் போட்டு போறது, ஓரமா போறது, எல்லா விதமான சாலை விதிகளையும் கடைபிடிச்சு போகணும். சரி. அதே மாதிரி இந்த செவ்வாய் 8ல எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் வகையில இவங்களுக்கு ஒரு பிசினஸ்ல இருக்காங்க. இல்ல புதுசா பில்டிங் கட்டுறாங்கன்னா, இவங்க கவனமா போகணும். ஏன்னா அந்த புதுசா கட்டக்கூடிய பில்டிங் இடிஞ்சு மேல விழுந்துரும். ஏன்னா 8 செவ்வாய்ங்கிறது இவங்க பேர்ல பில்டிங் கட்டினாலும் சரி, இல்ல இவங்க பேர்ல பாத்தீங்கன்னா இவங்களே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் துறையில இருந்தாலும் சரி, கவனமா இருக்கணும் 8 செவ்வாய். ஏன்னா உயரமான இடத்துல கீழே தள்ளி விடுறது, கட்டிடம் இடிஞ்சு மேலே விழுறது, இது மாதிரி அமைப்பெல்லாம் 8 செவ்வாய் ஏற்படுத்தும். அது எப்படின்னா உடலும் வீக்கா இருக்கும். அதே மாதிரி நம்ம கட்டக்கூடிய பில்டிங்கும் வீக்கா இருக்கும். நல்லா பார்த்தா நல்லா ஜிம்முக்கெல்லாம் போயிட்டு இருப்பாங்க. 10 கிலோமீட்டர் நடந்தா மூச்சு இறைக்கும். ஏன்னா முடியலம்பாங்க. பார்த்தா 8ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பகவான் உட்கார்ந்திருப்பாங்க. ரத்தம் சார்ந்த அந்த நோய்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு. ரத்தம் சார்ந்த நோய்கள் இருக்க வாய்ப்புகள் உண்டு.
ரத்தத்துல அனிமிக் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து ரத்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சில நேரம் ஓவரா இருக்கும். அதிகமானாலும் பிரச்சனை, கம்மியானாலும் பிரச்சனை. அது மாதிரி இருக்கிறது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சகோதர வகையிலான அந்த பிரச்சனைகள் சந்திக்கிறது. அண்ணன் தம்பி கூட அடிக்கடி சண்டை வர்றது. சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து வெட்டு குத்து வரைக்கும் போயிட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. ஸோ இது மாதிரி அமைப்பு குடுக்குறது. அண்ணன் பேர்ல சொத்த வாங்கிட்டு கஷ்டப்படுறது, ஏமாத்திட்டு போயிட்டாங்க. எங்க அண்ணன் பேர்ல ஏமாத்தி போயிட்டாங்க. பணத்த வாங்கி அண்ணன்ட்ட குடுத்துட்டு அண்ணன் கட்டாம போறது. இது மாதிரி அமைப்புகள் எல்லாமே குடுக்கும். 8 செவ்வாய். புரியுதுங்களா? அதே 8 செவ்வாய் என்னன்னா, உயரமான இடத்துக்கு போகக்கூடாது. அதே மாரி வண்டி வாகனத்துல கவனமா போகணும். அதே மாரி வந்து செவ்வாய் இன்னொரு வகையில எடுத்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ கிரகம். அப்போ என்ன நடக்கும்னா, மருந்துங்கிறது தப்பா மாத்தி எடுத்துருவாங்க. தவறான டாக்டர்ட்ட போயிட்டு தவறான சிகிச்சை எடுக்கிறது. இடது பக்கம் கிட்னி அறுவை சிகிச்சை பண்றது போல வலது சைடு மாத்தி பண்றது. இடது கண்ல அறுவை சிகிச்சை பண்றது, வலது கண்ல மாத்தி பண்ணிறது. மருந்த மாத்தி எடுத்துக்கிறது, மருத்துவம் தப்பா பண்ணிறது. இது மாதிரியான அமைப்புகள் இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கணும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம எல்லாத்தையும் கவனமா இருந்துக்கணும். அதே மாரி வந்து எப்படின்னா, போலி டாக்டர் நம்பி ஏமாந்துடுறது. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையில்லாத மருந்த எடுத்துக்கிறது. நோய் ஒரு பக்கம் இருக்கும். எடுக்கக்கூடிய மருந்து வேற எதுக்கான மருந்த மாத்தி எடுக்கிறது. ஸோ இது மாரியான கன்ஃப்யூஷன்கள் இருக்க கூட வாய்ப்புகள் மிக அதிகம். அதே மாரி 8ஆம் இடத்துல புதன் இருக்கா? தாய்மாமா வகையிலயும், தாய்மாமா உறவு நம்ம கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்து புதனு அம்மா வழி சொந்தங்கள், அம்மா வழி மாமா இருந்தாலும் சரி, அப்பா வழி மாமா கவனமா இருக்கணும். ஏன்னா, இதுல வந்து மோசடி நடக்க வாய்ப்புகள் உண்டு. எங்க மாமாவ நம்பி நான் தொழில் ஆரம்பிச்சேன். மாமாவ நம்பி நான் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணேன். பணம் வாங்கி அவருக்கு குடுத்தேன். அவர் என்னை ஏமாத்திட்டாருன்னு சொல்லக்கூட அமைப்புகள் உண்டு. இந்த 8ஆம் இடத்து புதன். அதே மாரி 8ஆம் இடத்து புதன் எப்படின்னா, படிக்கிற காலங்கள்ல நம்ம கவனமா இருந்துக்கணும். 8ஆம் இடத்துல புதன் இருந்து அந்த ஸ்தானமும் வலுவா இல்லைன்னா, படிக்கிற காலகட்டங்கள்ல எக்கச்சக்கமான இன்னல்களையும், எக்கச்சக்கமான துன்பங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் வரும். அது என் நம்பர் ஆஃப் இருக்க கூட வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்துல புதன் போய் நிக்கும். அதே மாதிரி 8ஆம் இடத்துல புதன் நிக்கும்போது டாக்குமெண்டேஷன் வகையில நம்ம கவனமா இருக்கணும். 8ஆம் இடத்துல புதன் இருக்காருன்னா, ஒரு இடம் வாங்குறோமா, நல்லா கரெக்ட்டா தெளிவா பார்த்து வாங்கணும். புரியுதுங்களா? இப்போ 8ஆம் இடத்துல ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்களேன். புதன் இருக்கு. ஸ்ரீராமன் பேர் எடுக்குறாங்க. பேர்ல இடம் எடுக்குறாங்க. ஒரு 7 வருஷம் சென்று இன்னொருத்தர் வந்து இது ஸ்ரீராமன் இல்லங்க, ஆர் ராமன் இருக்குங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கேஸ் போடுறாங்க. வாய்ப்புகள் உண்டு 8ஆம் இடத்துல அமரக்கூடிய புதன். சோ அடுத்தபடியா 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்காருங்க. 8ல சுக்கிரன் இருந்தா என்னங்க பண்ணும்? 8ல சுக்கிரன் இருக்குன்னா, வயசுக்கு வந்த பெண்கிட்ட கவனமா இருக்கணுங்க. திருமண வயதுல இருக்கக்கூடிய பெண்கிட்ட கவனமா இருக்கணுங்க. நம்ம கூட பழகக்கூடிய பெண்கள்ட்ட கவனமா இருக்கணுங்க. ஏன்னா, எப்படின்னா இங்க மோசடியில மாட்டிப்போம் நம்ம. அதான் ஒரு பிரச்சனை. தெரியாம காதல்ல விழுந்து, அந்த காதல்னால எக்கச்சக்கமான பிரச்சனைகள், பொருளாதார இழப்பு, நகை, நட்டு, பணம் இழப்பு, அதே மாரி பார்த்தீங்கன்னா, சொத்து பத்துக்களை வீணா விட்டுறது, எக்கச்சக்கமான பிரச்சனைகள் எப்படி வரும்னா, வாலிப பெண்களால வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சர்க்கரை நோய் வரக்கூட வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும். ஆடம்பர பொருட்கள் அதனால வரக்கூடிய பிரச்சனை. ஒரு கார் இருக்கும், இன்னொரு கார் வாங்குறது. இது ஆடம்பரத்தால வரக்கூடிய பிரச்சனை தான். எப்படின்னா வந்து, இந்த கார வாங்குவோம். அந்த வாங்குற கார் ஒரு ட்ரபிளோட வரும். இப்ப ஆடம்பர பொருட்கள் விஷயத்திலயும், பெண்கள் வகையில நம்ம கவனமா இருந்துக்கணும். சுக்கிர பகவான் 8ல இருக்காருன்னா. சோ அதே மாரி வந்து 8ஆம் இடத்துல இந்த கிரகம் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? மிக முக்கியமா சனி. 8ல சனி இருந்தா என்ன சார் ஆகும்? 8ல சனி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பழைய பொருட்கள் வகையில நம்ம கவனமா இருந்துக்கணுங்க. முதல்ல பழைய பொருட்கள். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அன்றாடம் பிழைக்கக்கூடிய அந்த தொழிலாளர்கிட்ட கவனமா இருந்துக்கணுங்க. தினமும் வந்து வேலை செஞ்சு, அது எப்படின்னா வந்து சித்தாள் வேலை சொல்றாங்க பார்த்தீங்களா? தினக்கூலின்னு சொல்லுவாங்க. இது மாரி தொடர்ந்து அன்னைக்கு வேலைக்கு போனா தான் அந்த காச வச்சு குடும்பம் நடத்த முடியும்னு சொல்லக்கூடிய அந்த மாரி ஏழ்மை நிலையில இருக்கக்கூடிய இந்த ஊழியர்கிட்ட கவனமா இருக்கணுங்க. நம்ம அங்க போயிட்டு அவங்ககிட்ட ஏமாத்துறோம், அவங்ககிட்ட மோசடி பண்றோம்னா, நிச்சயமா இதோட எஃபெக்ட்ங்கிறது சனி பகவான் வேற லெவல்ல காட்டுவார். புரியுதா? ஸோ நான் அதோட வகையில ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா, அந்த பிரச்சனைய எக்கச்சக்கமான செலவு பண்ணி எல்லா சொத்தையும் இழக்க கொண்டு அப்ப 8ல இதுக்கு வந்து கவனமா இருந்துக்கோங்க. பழைய பொருட்கள், பழைய பொருட்கள்ல கவனமா இருக்கணும். மிக மிக கவனம் பழைய பொருட்கள். பழைய ஊசி இருக்கு, பழைய ஆணி யூஸ் பண்ண போனா அது கையில கிழிக்கும். அது செப்டிக் ஆயி ஆஸ்பத்திரி போகும். ஒரு சின்னோண்டு ஆணி அடிக்கணும்னு நம்ம பார்ப்போம். பழைய ஆணி இருக்கும். எடுத்து அடிவோம், லைட்டா துரு இருக்கும். கையில கிழிச்சுக்கும். அது செப்டிக் ஆயி ஆஸ்பத்திரி போயிட்டு அதுக்கு ஒரு 5000 10,000 செலவு பண்ணிட்டு இருக்கோம். யாருக்காவது நடக்கும்? 8ல சனி இருந்தா அது நடக்கும். அதே மாரி இந்த பழைய பொருட்கள்ல பழைய வண்டி ஒண்ணு இருக்கும். எங்க அப்பா ஓட்டுன வண்டிங்க அப்படியே இருக்குங்க. நான் ஓட்டலாம்னு இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், சர்வீஸ் பண்ணி வச்சிருப்போம். அத ஓட்ட விட மாட்டோம். 2 வருஷமா அப்படியே திடீர்னு பெட்ரோல போட்டு நம்ம போட்டு எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். டக்குன்னு பிரேக் பிடிக்காது. கீழ விழுந்து கை, கால் சரிச்சு. அது மாரி பழைய பொருட்கள்ல மிக கவனமா இருக்கணுங்க. அதே மாரி பழைய மருந்துக்கள எடுக்க தூண்டும். 8 சனின்னா, என்னைக்கோ வாங்கி வச்ச மாத்திரை, என்னைக்கோ வாங்கி வச்ச சொட்டு மருந்து, அத இப்ப யூஸ் பண்ணலாங்கிற எண்ணங்கள் மெடிக்கல தாண்டி தான் 10 வாட்டி போயிட்டு வரோம். புதுசு வாங்க மாட்டோம். அந்த பழச எடுத்து போடுவோம். அது எக்ஸ்பயர் ஆச்சுன்னு பார்க்க மாட்டோம். உள்ளுக்குள்ள போவும். அது சைடு எஃபெக்ட்ட குடுக்கும். அதுக்கு வந்து வைத்தியம் பண்ணணும். அப்போ 2டே விஷயம் மெயினா இருங்க. என்னன்னா வந்து பழைய பொருட்கள், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கீழ வேலை செய்யக்கூடிய ஊழியரா இருந்தாலும் சரி, அதே மாரி
தினசரி வேலை செஞ்சு பிழைப்பு நடத்தக்கூடிய இந்த ஊழியர்கிட்ட சரி கவனமா இருங்க. இங்க நீங்க வந்து பிரச்சனை குடுக்குறீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு 10ல பன்மடங்கா பெருகி வந்து உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடும். அடுத்தபடியாங்க இதெல்லாம் ஓகே. பருப்பொருள்ல ராகு, கேது என்ன சார் பண்ண போறாரு? ராகு 8லங்க. இந்த ராகு 8ல இருந்தா ஒண்ணே ஒண்ணு மட்டும் கவனிச்சுக்கோங்க. நீங்க மோசடியால ஏமாற போறீங்கன்னு அர்த்தம். ராகு 8ல இருக்கா? அப்ப உங்கள யாரும் ஏமாத்த போறா? ராகுன்னா இன்னும் அடையாளம் தெரியாத நபர். 1 மாசம் தான் பழகியிருப்போம். 1 மாசம் பழகுனவன் என்ன பண்ணுவான் 5,00,000 கடன் வாங்கி குடுப்பான் ஜாமீன் கையெழுத்து போட்டு. கடன வாங்கிட்டு அவரு ஹாயா போயிடுவாரு. ஃபோன் நம்பர்லாம் பிளாக் பண்ணிட்டு எங்க போனாருன்னே தெரியாது. ஜாமீன் கையெழுத்து போடுறதுக்காக நம்ம உட்கார்ந்து அந்த வாங்கி குடுத்த காசுக்கு வட்டியும் கட்டிட்டு உட்கார்ந்திருப்போம். இது இருக்கும். வெளிநாட்டுல வாங்க உங்களுக்கு மாசம் 5,00,000 சம்பளம் சொல்லி குடுக்குறாங்க. இங்கேருந்து நாங்க போனோம்னா, உங்களுக்கு மாசம் வெறும் 15,000 சம்பளம் குடுப்பாங்க. வேறங்க வேலை வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வேலைன்னு சொல்லுவாங்க. அங்க போனா வேற வேலையா இருக்கும். நெறைய பேர் இது மாரி ஏமாறுவோம் நம்ம. இது மாரி ஏமாறக்கூடிய அமைப்பெல்லாம் எப்படி வரும்னு பார்த்தா 8ஆம் இடத்துல ராகு உங்களுக்கு குடுப்பாங்க. ராகுவோட ஸ்தான பலத்த பொறுத்து உங்களுக்கு அமையும். அப்ப 8ல ராகு இருக்கா? கவனமா இருந்துக்கோங்க. அறிமுகம் இல்லாத நபர்கிட்ட நம்ம வந்து பழக்கவழக்கத்த பார்த்து கவனமா நம்ம இருந்துக்கணும். பழகாதீங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லார் கூடயும் பழகுங்க. பட் விஷயங்கள்ல, பண விஷயங்கள்லயும் சரி, உதவி செய்ய சரி கவனமா நீங்க இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது பயக்குங்க. அது 2வது வெளிநாடுகள் போகும்போது மிக மிக கவனமா இருக்கணுங்க. வெளிநாடு போயிட்டு அங்க நம்ம ஏமாந்துரும். அது இன்னொரு பக்கம் வந்து டிஜிட்டல் அரெஸ்ட் சொல்றாங்க பாத்தீங்களா? இது மாரி வந்து யாருன்னே தெரியாது. நம்ம வந்து திடீர்னு ஃபோன் கால் வரும். இது மாரி எங்க அக்கவுண்ட்ல வந்து தேவையில்லாத பணம் இருக்குங்க. இது வந்து சரியான பரிவர்த்தனை இல்லங்க. நீங்க வந்து எங்களுக்கு வந்து கால் பண்ணுங்க. இந்த அக்கவுண்ட்ல பணத்த போடுங்க. கிளியரன்ஸ் பண்றோம். இதுல பணத்த போடுங்க சொல்லி ஏமாத்த வாய்ப்பு. பாதி பேர் போட்டு ஏமாந்து இருக்காங்க. சோ என்னன்னா, இது மாரியான அமைப்புள்ள ஜாதகத்துக்கு இது மாரியான வாய்ப்புகள் உண்டு. சோ கண்டிப்பா நடக்குமானா, அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. புரியுதா இல்லையா? உங்களுக்கு நடப்பதற்கு சான்ஸை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கிரகங்கள். நீங்க தெளிவாயிட்டீங்கன்னா, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால இந்த வீடியோ வந்து அச்சுறுத்துறதுக்கோ, பயமுறுத்தலோ எதுவுமே கிடையாது. 8ல ராகு இருக்கா? இந்தந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, சான்சஸ் வரும். அந்த வர்றத நீங்க எப்படின்னா, கரெக்ட்டான ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா, யூ ஆர் த கிங் மேக்கர்ஸ். இல்ல நம்ம தெரியாம இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, போயிட்டு அதில போய் மாட்டிக்கிட்டு சிக்கி நம்ம சின்னாபின்னமாகுது. அப்போ 8 ராகு இது மாரி அமைப்புகள் எல்லாமே இருக்கும். அதே மாரி சரி சார். 8ல கேது இருந்தா எப்படி சார்? 8ல கேது இருக்கும்போது போலி சாமியார், அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து போலி மருத்துவர் இவங்கள்ட்ட போயிட்டு ஏமாறு. செய்வனையே இருக்காது. செய்வனே பண்ணிருக்க மாட்டாங்க. ஒருத்தன்ட்ட போயிட்டு செய்வன இருக்குங்க. ஆமாங்க குடுங்க. 50,00,000 குடுங்க. 5,00,000 குடுங்க. 2,00,000 குடுங்க. நான் இந்த யாகம் பண்றேன். அது பண்றேன். இது பண்றேன். போயிட்டு பணத்த விரயம் பண்ணிட்டு இருப்பாங்க. மனசுக்குள்ள எண்ணம் இருக்குங்க. 8ல கேது இருந்தாவே எனக்கு செய்வன வச்சுட்டாங்க. மந்திரிகம் பண்ணிட்டாங்க. எனக்கு இது பண்ணிட்டாங்க. அது பண்ணிட்டாங்க. எனக்கு வந்து பொறாமப்பட்டு இதெல்லாம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்கள் உங்க மனசுக்குள்ள வரும். நம்ம அதுக்காக போயிட்டு நம்ம போயிட்டு யாரையும் நம்பி ஏமாறக்கூடாது. ஏன் நான் சொல்றேன்னா, 8ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துக்கு கேது குழப்பமான மனநிலை ஏற்படுத்துவதோட மட்டும் அல்லாது, நம்மள வந்து எப்படின்னா தடமாறி போக வைக்கும். ஸோ அப்போ இந்த மாரியான விஷயங்கள் நம்ம கவனமா இருக்கணுங்க. அதே மாரி வந்து மருத்துவம். இந்த மருத்துவம் எடுக்கும்போது இந்த கேது மருத்துவ கிரகம் கூட 8ல இவர் உட்காரும்போது எப்படின்னா, மருத்துவம் சம்பந்தமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். டாக்டருக்கே படிச்சிருக்க மாட்டாங்க. அவங்கள பெரிய டாக்டர்ன்னு நெனச்சுக்கிட்டு நம்ம வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருப்போம். நம்ம வந்து ஒரு சைட் எஃபெக்ட்க்கு ஆரம்பிச்சப்ப தெரியும் அவரு டாக்டரே இல்ல. சரி நீங்க ஏமாத்திட்டீங்களே! அமைப்புகள். அதே மாரி வந்து மோசடிகள்ல சிக்குறது. மோசடிகள்ல போயிட்டு சிக்குறது. ஏமாறுறது. குறிப்பா ஏமாறுறது. இதுமான அமைப்பு எல்லாமே குடுக்கும். ஸோ எது வகையில இருக்குன்னா, ஆன்மீகம் சம்பந்தமான ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆன்மீகம் சம்பந்தமாக ஏமாறுறதுக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஆருடம் சம்பந்தமாக ஏமாறுறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் உண்டு. அப்ப என்ன பண்ணா, சரியான ஒரு நபர தேர்ந்தெடுத்துக்கணும். எப்படின்னா, ஒரு நல்லா விசாரிச்சு ஒரு மருத்துவமனைக்கு போறது. டாக்டர் வந்து நல்லா விசாரிச்சுட்டு, நல்லா தெரிஞ்சவரான்னு விசாரிச்சுட்டு போறது. ஒரு ஆன்மீக நிலையத்துக்கு போறோம்னா வந்து, அவர் எப்படி, பேக்ரவுண்ட் எப்படி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு, இது சரிதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம அங்க போகும்போது நமக்கு நன்மை பயக்கும். ஸோ ஆக மொத்தம் இதுவரை நான் பார்த்தது பாத்தீங்கன்னா, 8ஆம் இடத்துல இந்த நவகிரகங்கள் இருந்தா என்ன மாரியான பலன்கள குடுக்கும் நம்ம தெளிவா சொல்லிருக்கோம் இல்லைங்களா? இத என்ன பண்ணுங்க, உங்களுடைய சுய ஜாதகத்தோட கம்பேர் பண்ணுங்க. எப்படி சார் பண்றதுன்னா, உங்க சுய ஜாதகத்துல லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. புரியுதுங்களா? அந்த கிரகத்த நான் என்ன சொல்லிருக்கேன்னு எடுத்துக்குவேன். அந்த வகையிலயும் கவனமா இருங்க. அதே மாரி உங்க ராசிய எடுத்துக்குவோம். ராசிக்கு 8ஆம் இடத்துல என்ன கிரகம் இருக்குன்னு பாருங்க. எடுத்த பிறகு அந்த கிரகத்த நான் என்ன சொல்லிருக்கேன்னு எடுத்துக்கோங்க. 2த்தையும் நீங்க மேட்ச் பண்ணும்போது, ஆல்மோஸ்ட் 80 to 90% நீங்க வந்து ப்ரிகாஷன் நீங்க எடுத்துறலாங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பலன்கள் எல்லாமே உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில, தசா புத்திகளின் அடிப்படையில தாங்க நடக்கும். நடப்பு தசா என்ன? நடப்பு புத்தி என்ன? அந்த புத்திக்கு 8ஆம் இடத்துல எங்க இருக்கார்? கேந்திரத்துல இருக்காரா? திரிகோணத்துல எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தாங்க இருக்கும். சுய ஜாதகத்துல 8ஆம் இடத்து அதிபர் நிலை என்ன? 8ஆம் இடத்தை எந்த கிரகம் பார்க்குதுங்கிறத பொறுத்து இது மாறுபடும். சரி, நம்ம தொடர்ந்து பேசிட்டே இருக்கலாம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க. ஷேர் பண்ணி விடுங்க.